जय गुरुदेव. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நவராத்திரியை நம்ம 3 விதமாக பண்ணுறோம். இப்போ இது கூர்ம அவதாரம். கூர்ம அவதாரங்கிறது நம்ம பாத்தியத்தை பற்றி இதில் சொல்லப்படுறது. சாப்பாட்டில் முக்கியமாக மாறுதல் கொண்டு வரணும். சாப்பாட்டில் மாறுதல் இல்லாமல் மனசு மாறாது. மனசு மாறலைன்னா சாதனை செய்ய முடியாது. 10 நாள் இங்கே ஆசிரமத்தில் ஃபுட்டில் ரொம்ப மாறுதல் பண்ணி சாப்பிட்டுட்டு கடைசியில் வீட்டுக்கு போய் சாதாரண சாப்பாடு சாப்பிட்டாக்க ஒன்றும் உபயோகம் இல்லை. நீங்கள் நல்ல ஸ்திதிக்கு முன்னேற்ற பாதையில் போகணும் அப்படின்னா ஃபுட்டில் மாறுதல் கொண்டு வந்து தான் ஆகணும். மனசே முக்திக்கும் பந்தத்துக்கும் காரணம். துரியோதனனுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அவன் அதை ஃபாலோ பண்ணலை. புத்தியை சரியாக உபயோகிக்கணும்னா ஃபுட்டு ரொம்ப முக்கியம். நீ நல்லா யோஜனை பண்ணு, உனக்கு யோக ஸ்திதி முக்கியமா இல்லையா அப்படின்னு. சாப்பாட்டில் 50% பாயில்டு சாப்பிட்லாம், 50% பச்சைக்கறிக்காய் சாப்பிட்ணும். நீ என்ன சொல்லுவ, எங்கள் வீட்டில் சமைக்கலை, அவள் வேண்டான்னு சொல்கிறா, என்னோடய ஒய்ஃப் வேண்டான்னு சொல்கிறா, என் புள்ள வேண்டான்னு சொல்கிறா அப்படின்னு. நீ எதேன்னு அவள் வேண்டான்னு சொல்லி நீ பண்ணாமல் இருக்கியா? அனாவசியமாக இன்னொருத்தர் மேலே புகார் சொல்லாத. உனக்கு பண்ணணும்னு ஆசை இல்லை, உனக்கு பண்ணணும்னு அந்த தீவிரமாக ஒரு மனசில் சங்கல்பம் இருந்தால் கண்டிப்பாக நீ பண்ணிப்ப. சாத்வீக ஆகாரம் தான் ரொம்ப முக்கியம். காந்திஜிக்கு சமைக்கிறதுக்குன்னு ஜெயிலில் ஒரு தனியான ஒரு ஆளை வச்சுருந்தா, ரொம்ப இதுவாக. அவரோட அந்த அஹிம்சாவுக்காகவே அவர் ஏதாவது சாட்சி சொல்கிறா அப்படின்னு சொன்னாக்க கோர்ட்டில் எல்லாரும் எழுந்து நிற்பா, அவர் முடிக்கிற வரைக்கும். அவ்வளோ மரியாதை இருந்தது. எதனால் அவருக்கு அந்த மரியாதை இருந்தது? அவர் அந்த அஹிம்சையை ஃபாலோ பண்ணதுனால. ஒரு நாளைக்கு இவருக்கு சமைச்சு போடுற அந்த கைதி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டான். வேற ஒரு கைதி சமைக்கிறான். அன்னைக்கு சாப்பிட்ட உடனே ராத்திரிக்கு இவருக்கு காந்திஜிக்கு இவரோட அம்மாவை கொலை பண்ணுற மாதிரி ட்ரீம் வந்தது. என்னடா அது, நம்ம அஹிம்சவாதி, நம்ம மனசு பலம் நிறைய இருக்குது, நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணணுமா, எப்படி இந்த துர்பாவனை கனவு வந்தது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோஜனை பண்ணுறார். அப்போ அவர் கேட்குறார், அவள் இன்னைக்கு யார் சமைச்சா அப்படின்னு. அப்போ தெரியுறது, ஜெயிலில் அவன் ஒரு கைதி அம்மாவை கொலை பண்ணிட்டு வந்தவன் காந்திஜிக்கு சமைச்சிருக்கான். அதை சாப்பிட்டதுனால இவருக்கு அந்த எண்ணம் வந்தது, கனவும் வந்தது. அப்புறம் வெஜிடபிள் சாப்பிட்டாலும் சம்ஸ்காரம் இருக்கணும். எதை சாப்பிட்டாலும் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும். அச்சுதா அனந்தா கோவிந்தா. கோவிந்தாங்கிறது பிஹெச்டி, அனந்தாங்கிறது எம்பிஏ, அச்சுதாங்கிறது பிஏ. எது அதாவது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணாமல் எதையும் சாப்பிடாது. அச்சுத அனந்த கோவிந்த நாம உச்சாரணாத் நெஸ்யந்தி சகலாரோக சத்தியம் சத்தியம் வதாமேகம். இது அக்னி புராணத்தில் சொல்லியிருக்கு, ரிஷியோட வாக்கு. ஆகாரம்தான் மனசை மாற்றுறது, அதுக்கு நீ முயற்சி பண்ணு. எதை தின்னாலும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடு. கர்மா இதை திங்குற மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு வேதனைப்பட்டு சாப்பிடாத. அது காலமும் சாமியும் ஒன்று தான். காலத்தோட கவனிச்சுக்கோ. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உபயோகம் பண்ணு. போன காலத்தை திரும்பி கொண்டு வர முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. அந்த செகண்டை கூட எவ்வளோ உபயோகமாக நீ செலவு பண்ணுற, அது முக்கியம். அதுக்கு தான் ஆஸ் அபவ் சோ பிலோ. கஷ்டம்னு வந்துட்டுன்னா
ஒன்று நின்றுத்துற குறை சொல்லாத. கஷ்டம் வந்தாலும் காரணம் நீந்தான், சுகம் வந்தாலும் காரணம் நீந்தான். யாரும் உனக்கு வந்து எதுவும் செய்யலை, நீயே தான் எல்லாத்துக்கும் காரணம். நீ வந்து ஆலோசனை தாட்டை வந்து மாற்றி 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 யோஜனை பண்ணுறது தான் உனக்கு காரணம். பிரகிருத்தியோட நேச்சரோட நியமத்தை ஃபாலோ செய். காலத்தை துர்விநியோகம் செய்யாத. காலத்தை ரொம்ப நல்லா உபயோகம் பண்ணிக்கோ. ஆலோசனையை செக் பண்ணிக்கோ. எப்போ பார்த்தாலும் நீ எங்கேயாவது சாதாரணமாக லேட்டாக பண்ணினா, நீ சரியாக செய்யலை, அதனால நான் லேட்டாக பண்ணேன். நீ வந்து லேட்டாக பண்ணதுனால என்னை மாஸ்டர் திட்டினார், ஸ்கூலில் லேட் ஆகிடுது, காலேஜ் லேட் ஆகிடுது அப்படிங்கிற. நீ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கிளம்பி வரணும். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி வந்தாக்க வந்து ட்ராக் இருந்தால் ட்ரெயினில் கேட்டெல்லாம் போட மாட்டான். அதுக்கு காரணம் யார்? நீந்தான். கோரக்பூரில் ஒரு நான் படிக்க 62 அந்த வருஷத்தில் இன்டர் படிச்சுட்டு இருக்கும்போது கோரக்பூர்லேருந்து அயோத்தியா போகிறதுக்கு நான் ட்ரெயின் ஏறினேன். அப்போ ஒரு அவதூதரும் ட்ரெயினில் ஏறிட்டேன். ட்ரெயின் ஏறிட்டாக்க டிசி வந்து டிக்கெட் செக் பண்ணான். இவர் டிக்கெட் வாங்கலை. ஒன்று டிசி வந்து நீ இறங்கிடும் அப்படின்ட்ட. அப்போ உடனே ட்ரெயினே ஓடலை. இதில் வந்து எந்த மேஜிக்கும் இல்லை. அப்போ வந்து ஏன் இப்படி அப்படின்னாக்கா, அங்கே இருந்தவாள்லாம் சொன்னான், அவர் வந்து ஒரு பெரிய மகான், அவரை போய் நீங்கள் இறங்க சொன்னல, ட்ரெயின் என்ன ட்ரை பண்ணாலும் ட்ரெயின் ஓடலை பாருங்கோ அப்படின்னு சொன்னான். எப்போ நீ வந்து நினச்சபடி செய்கிறியோ அப்போ உனக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்கும். நீ ஒரு 5 வருஷம் இதை முயற்சி பண்ணிப்பார். இதுக்கு வந்து தனியாக மந்திரம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து எழுத்தாள இருக்கிறவாளை 2 வார்த்தை சுமூகமாக பேசணும்னு ஆசைப்படுறியா, போய் சுமூகமாக பேசிட்டு வந்துடும். அதை அப்போவே அந்த நிமிஷமே செஞ்சுடும். அப்புறம் நாளைக்கு நான் டிசைட் பண்ணுறேன், 12 மணி வரைக்கும் நான் எழுந்திருக்க போகிறதில்ல, படுக்கையிலே தான் படுத்துட்டு இருக்க போகிறேன்னு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணு, எழுந்திருக்காத. நினச்சபடி செய். இல்லை எந்த மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. மனசில் உள்ளதை உடனே காரிய ரூபமாக ஃபாலோ பண்ணு, உனக்கு அப்போ நடக்கும். எனர்ஜி ஃபாலோ தாட். எனர்ஜி வந்து தாட்டை தான் ஃபாலோ பண்ணுறது. அசம்பவம் எதுவும் நடக்காது, யாரும் உன்னை கஷ்டப்படுத்தலை, அதை நன்னா நினச்சிக்கோ. இது பிரகலாத சின்னவரை அவள் ஒன்றும் செய்ய முடியல. அதனால் எப்போதும் எந்த ஒரு நல்ல வேலை எந்த காரியம் பண்ணோன்னாலும் அப்போதே உடனே பண்ணிடு அப்படிங்கிற. இப்போ வந்து கூர்ம அவதாரத்தை உனக்கு சொல்கிறேன். இந்திரியத்தெல்லாம் உள்ளுக்கு இழுத்துக்கோ. கரெக்டாக 180 டிகிரி உள்ள ருசிக்கோணம்னு சொல்லுவா, மாறிடும். அப்படியே உள்ளே எடுத்துக்கோ. அதே ராமபானம். இதுதான் ரிஷியோட மாறுதல்ங்கிறது. வெளியில் போக வேண்டாம், நிரந்தரமாக இதே பண்ணியிருந்தாவா. ஷீரடி சாயியும் அப்படி தான் பண்ணார். ஷீரடி சாயி 12 வருஷம் குருவை மட்டுமே பார்த்தேன் அப்படின்னார். அப்போ அதே குரு பார்த்துட்டே இருந்தாலும் அவர் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். உடனே அது நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி டவுட்டே வேண்டாம். அப்போ கிரிஷியை பார்த்துட்டே இருந்தாக்க நீ செய்கிற வேலையெல்லாம் ரெகுலராக அதெல்லாம் செஞ்சுக்கோ. அதனால் உடனே நான் வந்து காலேஜுக்கு போக வேண்டாமா, நான் உடனே ஆஃபீஸுக்கு போக வேண்டாமா, நான் உடனே சமைக்க வேண்டாமா, இதெல்லாம் கேட்கவே கேட்காத. உன் மனசை அதில் வச்சுட்டு இங்கே இருக்கிற வேலையை பர்ஃபெக்டாக செய். எந்த இடத்துலையும் இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ கொஞ்சம் கூட குறையாமல் அதை பர்ஃபெக்டாக செய்யணும். அந்த செய்கிறதில் இதுக்கு மேலே பிரமாதமாக செய்ய முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு செய்யணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு వ్యక్తికి
ஒரு மனுஷனுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருந்தது, வாமிட்டுக்காகும் அதெல்லாம். 1980 அவருக்கு மருந்து கொடுத்தேன். இப்போ 2000 ஆகுது, இன்னி வரைக்கும் அவருக்கு வந்து இன்னும் உடம்பு குறையலை, அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் குறையலை. ஏன் அப்படின்னா அவருக்கு குறையணும்னு எண்ணம் அவருக்கு இருக்கணும். என்ன மருந்து சாப்பிட்டாலும் நான் என்னோட உடம்பு குறையணும், என்னோட உடம்பு தேவையாகணுங்கிற அந்த தாட் அவருக்கு இருக்கணும். அந்த தாட் அவருக்கு இல்லை. இது அப்புறம் குறைஞ்சி கொடுத்துனாக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொடுக்கு வேற போடுறோம் நம்ம. நிறைய பேருக்கு இந்த மாதிரி உடம்பு இருக்குது. இதுலேயே நல்லதும் கெட்டதும் கூட வந்துடுறது. விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவாள்லாம் ஹவு டு யூஸ், இதை என்ன பண்ணினா ஹவு டு லிவ், அவள்லாம் சிருஷ்டிச்சா. இப்போ மகாபாரத யுத்தத்தில் 3 பேர் உதாரணம் சொல்கிறேன். பீஷ்ம சரித்திரம், அர்ஜுனன் சரித்திரம், கிருஷ்ணர். சுகம் துக்கங்கிறது வந்து நீ கிரியேட் பண்ணின்றது தான், யாரும் உனக்கு கிரியேட் பண்ணி தரல. இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. பீஷ்மர் என்ன சொன்னார்? சிகண்டி எதிரில் இருந்தால் பானம் போட மாட்டேன் அப்படின்னு பீஷ்மரே தான் சொன்னார். அவரே தான் ஒரு நியமம் வச்சுட்டார். ஒவ்வொரு வார்த்தையும் நம்மகிட்டேருந்து தான் வருது, அதை நன்னா நினைவுபடுத்திக்கோ. அதனால தான் நம்மளாம் வாக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தணுங்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவான், குருகிட்ட போய் நிறைய ஏதோ கேட்கணும்னு நினச்சிப்பா. அங்கே போன உடனே ஒன்றும் கேட்க தோணாது. அங்கேருந்து வெளியில் வந்தோடனே அடடா நான் குருகிட்ட இதை கேட்கணும்னு நினச்சேன், அதை கேட்கணும்னு நினச்சேன்ட்டு நினைவு வரும். கரிஷ்யே வச்சனம் தவ, நீ நினைக்கிறது நடக்கும், காரணம் நீ தான். சிம்பிள் டெக்னிக்கு. கூர்மம் போல் எப்போதும் இருக்கணும். அபவுட் டேன், ஸ்பரிசம் இருக்க கண்ட்ரோல், பார்வை உள்பக்கம், வாசனை உள்பக்கம், நானேந்திரிய கர்மேந்திரியம் எல்லாம் உள்பக்கமாக திரும்பிடுத்து. பிந்து கிட்ட நீ இருக்கும்போது எதுவுமே செய்ய மாட்ட, பிந்து கிட்ட இருக்கும்போது நீ எதுவுமே செய்ய மாட்ட. இது வந்து பிந்துலேயே இருக்கும்போது உன்னால் வாசனை பார்க்க முடியாது, வாசனை நுகர முடியாது, கண்ணு பார்க்க முடியாது, ஸ்பரிசம் ஃபீல் பண்ண மாட்டேன். என் பிந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த பயிற்சியை நீ பண்ணு. இது ரொம்ப அற்புதமான சாதனை. இது வந்து சங்கல்ப சாதனை. நைட்டு செய்கிறது ரொம்ப விசேஷம். நைட்டு தூக்கம் வரேங்கிறவாளுக்கு இது ரொம்ப அற்புதமான சாதனை. பிந்துக்கிட்ட போனால் என்ன செய்வ, அப்படியே நின்று போயிடும். உன்னோட தாட்டு ஈட்டு எதுவுமே வேலை பண்ணாது. ஆக்ஞாவில் கூறினாக்கா ஆக்ஞா வந்து சரீரத்திலேயே தானே இருக்குது. உடனே நான் அங்கே பார்க்கணுமான்னு கேட்காத. 5 இந்திரியமும் ஒரே இடத்துல ஒரு ஃபோக்கஸ் ஆகுது. சுவாதிஷ்டானம், இது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகத்தோட ரூபம், கலர் எதுவுமே அங்கே இருக்கும். எதுவும் அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினார், அவனால் முடியல. நீ எங்கே இருக்கியோ அதற்கு அங்கேயே இருக்கிறது தான் ப்ரூஃபு. இது உள்பக்கமாக திரும்பினாக்க புரியலையே, எப்படி பண்ணணும், இது பிரம அப்படின்னு சொல்லி தோணும். சரி, இதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியாது. அதனால் அனன்யா சிந்தியந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசத்தே, சதா இதை பற்றியே நினச்சிட்டே இரு, அப்போ உனக்கு தானே புரியும். அதனால் இப்போ பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு இது மூலாதாரத்தை பார்க்கணுமா, விசுத்தியை பார்க்கணுமா நீ நினைக்க வேண்டாம். அதை செய்ய 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 இதெல்லாம் அந்த பிந்துக்கிட்ட போயிட்டா அப்புறம் உனக்கு பூர்வ ஜென்மமும் தெரியும், வரப்போகிற ஜென்மமும் தெரியும். அங்கே போயிட்டா ரொம்ப ஈஸி.
அது வரைக்கும் நம்ம பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். தினம் ட்ரை பண்ணோம். அப்போ ரூபம் தெரியாது, வாசனை தெரியாது. இதை யோஜனை பண்ணிகிட்டே இரு. இதெல்லாம் ஒன்றுட்டே தான் இருக்குது. இதை நீ உபயோகப்படுத்தினா நீ குரு கூட ஆகலாம். உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள்லாமும் போயிடும். இதே சயின்டிஸ்ட்லாம் இதில் தான் கண்டுபிடிச்சா, டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம். இது சயின்டிஸ்ட் வெளிமுகமாக கண்டுபிடிச்சா, ரிஷிலாம் உள்முகமாக அதை கேட்ச் பண்ணினான். பிந்துக்கிட்ட நீ போ, பிந்துவே நீ, அந்த ஆத்மா தான் நீ. வெரி சிம்பிள். இது சரீரத்தில் இல்லை, இது சரீரத்தில் தேட முடியாது. ஆலோசனையை உள்முகமாக பண்ணிக்கோ. பீஷ்மர், அர்ஜுனர் இவெல்லாம் சண்டை போட்டா, கிருஷ்ணர் 3 பேருமே நன்னா சண்டை போட்டா. ஆனால் சண்டை போடும்போது யாருக்கும் யார்கிட்டையும் துவேஷம் இல்லை. அந்த மானசிக ஸ்திதியை தெரிஞ்சுக்கோ. அதாவது விருப்பு வெறுப்பு இல்லை. நமக்கு என்ன இருக்குது, மனுஷால்கிட்ட விருப்பு வெறுப்பு நிறைய இருக்குது. இந்த மனுஷா வேண்டாம், அந்த மனுஷா வேண்டாம், இவா மேலே கோபம், அவா மேலே கோபம், அப்படிங்கிறது தான் நிறைய இருக்குது. அவள் 3 பேரும் எப்படி சண்டை போட்டால் யாரான ஒருத்தர் ஜெயிப்பா ஒருத்தர் தோப்பாங்கிறது தெரியும். ஆனால் அதை துவேஷம் இல்லாமல் சண்டை போட்டா. நம்மளாம் விசுத்தியை அதை வேண்டாத மாதிரி உபயோகப்படுத்துகிறோம், துர்விநியோகப்படுத்துகிறோம். வேண்டாத பேச்சு பேசி 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 இவன் இப்படி சொன்னான், எதனால் சொன்னான் அப்படின்னு ஒரு 5 மணி நேரம் வாக்குவாதம். அவசியமே இல்லையே, ஒன்றுமே இல்லாததுக்கு போய் இத்தனை வாக்குவாதம் கண்டுபிடிக்கிறோம். எந்த இந்திரியத்தையும் அவசியம் இல்லாமல் உபயோகப்படுத்தாத, இதை நிர்ணயம் வச்சுக்கோ. உபயோகம் இல்லைன்னா அந்த இந்திரியத்துக்கு வேலை கொடுக்காத. ஆலோசனை வந்துட்டுருக்குன்னா ஆலோசனைக்கு பின்னாடியே போயிட்டே இருக்காத, அந்த ஆலோசனையை டெவலப் பண்ணாத. இதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏகாகிரதம் வேணும். எதை செய்ய நினைக்கிறோமோ அதை விட்டுட்டு வேற ஒன்று செய்யறது. என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை அந்த நேரத்தில் அந்த நேரம் வரைக்கும் அதையே செய்யணும். இதான் கூர்ம அவதார சாதனைக்கு ரொம்ப உபயோகப்படும். இப்போ 4 மணி நேரம் ஜபம் செஞ்ச மாஸ்டர், புஸ்தகத்தை எடுத்த உடனே தூக்கம் வருது அப்படின்னா, அப்போ தூக்கத்திலே ஜபம் பண்ணியா? உனக்குள்ளேயே ஒன்றை நன்னா மோரை கடையிற மாதிரி மற்ற போட்டு கடைஞ்சிக்கோ. அந்த கடைய தான் உனக்கு அதுலேருந்து உனக்கு புரியுறது நன்னா புரியும், விஷயம் நன்னா புரியும். அது ஒரு நாளில் வராது, பண்ண தான் வரும். அப்பையும் நீ அந்த மற்றவாழ்கிட்ட இருக்கிற விருப்பு வெறுப்போடு அதை பண்ணாத. விருப்பு வெறுப்பை தள்ளி வச்சுடும். துவேஷம் வேண்டாம். விவேக வைராக்கியத்தோடு செய்யின்னு சொன்னாக்கா அது உனக்கு பெரிய வார்த்தையாக இருக்கும். சுகமாக நிதானமாக சொல்கிறேன், இதே பண்ணு. மனசை உள்பக்கமாக திருப்பிக்கோ. இது டிஸ்கஸ் பண்ணா வராது. உன்னோட சாதனை உன்னோடது. ஏதோ ஒரு மானசிக ஸ்திதி கொண்டு வரத்துக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணலாம். இப்போ பாஸ் இருக்கார், பாஸுக்கு கிட்ட போய் அவருக்கு பிடிச்ச மாதிரி வேலையை பண்ணி காக்கா பிடிக்கிறோம்ல, அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி கொஞ்சம் பாவனை பண்ணு. அப்போ பண்ண உனக்கு இது புரிஞ்சிடும். இது எப்போ வரதோ வரட்டும், அதை கேட்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணு. எதா தர்மஸ்யன்னு சொல்கிறா, அதுக்கு தான். அதை நீ பண்ண தான் ப்ராக்டிஸ் ஆகும்.
இப்போ யாரான உங்ககிட்ட பேச வந்தா அவளை பேச விடாமல் நீயே பேசுகிற. அவள் பேசுகிறத நீ கேளு. அப்போன்னா மாஸ்டர் நான் சமைக்கலை, நான் காலேஜுக்கு போகல, இதையே பண்ணுறேன் அப்படின்னா நத்திங். உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ நன்னா செய்யி. நீ எப்பயாவது குருகிட்ட போய் மற்றவாளுக்காக ஏதாவது கேட்குறியா? இது வரைக்கும் எதேன்னு கேட்டிருக்கியா? கேட்டதில்லைல்ல. எப்போ பார்த்தாலும் உனக்காக என் குடும்பம் நன்னா இருக்கும், என் புள்ள நன்னா இருக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு தானே கேட்குற. இப்போ இங்கே வந்திருக்க, இங்கே கேளு. மற்றவாளுக்காக கேட்குறத பழக்கத்தை இங்கே ஆக்டிவேட் பண்ணிக்கும். வீட்டில் செய், வீட்லேயும் குரூப்பாக செய். தனியாக செஞ்சால் அதமாக உத்தமம். எல்லாரோடையும் சேர்ந்து இதில் செய்கிறது ஆசிரமத்தில் எல்லாரோட சேர்ந்து ரொம்ப உத்தமம். நீ நன்னா சாப்பிட்ட அப்படின்னு சொல்கிற. பகவான் அனுகிரகம் இல்லை அப்படின்னா நீ சாப்பிடக்கூட முடியாது. எனக்கு இது நிறைய நாள் நடந்திருக்கு. நம்மளே நிறைய தடவை பண்ணியிருப்போம். வீட்டில் சமைச்சிருப்போம், எங்கேயோ போயிருப்போம், அந்த டயத்துக்கு வர முடியாது, வேறு எங்கேயோ சாப்பிட்டுட்டு வருவோம். பகவானோட அனுகிரகம் இருந்தால் கூட தான் சாப்பிடக்கூட முடியும். இப்போ நீ நிறைய நன்னா சாப்பிட்டுட்ட. அப்போ என்ன பண்ணணும்? நான் வேறு நிறைய சாப்பிட்டேன். குரு அனுகிரகத்தினால, பகவான் அனுகிரகத்தினால நான் நன்னா வேறு நிறைய சாப்பிட்டேன். எனக்கு கிடைச்ச சாப்பாடு வேறு ரொம்ப இருக்குது. எங்கெங்கே சாப்பிடாம இருக்காளோ பசு, பட்சி, மனுஷா, அவளுக்கு கூட இந்த சாப்பாடு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப பாவபூர்வமாக மனசு பூர்த்தியாக வேண்டிக்கோ. நிறைய ஃபாரின்ல எல்லா இடத்துலையுமே பசியால் நிறைய பேர் செத்து போகிறா. சாப்பாடு கிடைக்கல அவளுக்கு. இது நம்ம பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு 90 மத்திய பிரதேசில் ஒரு எர்த்குவேக் வந்தது. அப்போ பேப்பரில் ஒரு நியூஸ் வந்தது. அப்போ உள்ளே இருந்தாலாம் ஒரு நிறைய பேர். 7 நாள் நாங்கள் உள்ளே இருந்தோம், ஆனால் கூட எங்களுக்கு பசியே தெரியல அப்படின்னு சொன்னான். இது ஒரு அற்புதமான செயல். இந்த நம்ம சாப்பிட்டது அவளுக்கு போகிறதுனால நிறைய லாபம் இருக்குது. வஜ்ராசனத்தில் உட்காந்து இதை செய். நிறைய பேர் நன்னா சாப்பிட்ணும் அப்படின்னு நீ மனசால் நினைக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? சில பேர் கேட்பா, இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு. இந்த லாபம் உனக்கு உடனே புரியாது. செய்ய 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 உன் அனுபவத்தில் நீ உணர்வ. இது செய்கிறதுனால அசிடிட்டி ப்ராப்ளம் வராது. முக்கியமாக நீ பச்சைக்கறிக்காய் சாப்பிட்டு இதை செஞ்சால் நிறைய பெனிஃபிட்டு. கீரை நன்னா சாப்பிடு. கிருஷ்ண பகவான் கீரையை சாப்பிட்டுட்டு தான் இதை பண்ணினார். நம்ம பிரம்ம உபதேசம் பண்ணும்போது நம்ம ஒரு பிரதிஜை எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? எல்லாருக்கும் நான் அம்மாவா அப்பாவா இருப்பேன் அப்படிங்கிறது தானே. அப்போன்னா நம்ம பிரபஞ்சத்துக்கு எல்லாருக்கும் சாப்பாடு தரணும் தானே. அதையே நீ ஃபாலோ பண்ணலை. தினம் வேறு நிறைய சாப்பிட்டுட்டு வஜ்ராசனத்தில் 10 நிமிஷம் உட்காந்து நான் சாப்பிட்ட சாப்பாடு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பசியோடு இருக்கிற எல்லாருக்கும் போகிறது அப்படின்னு நீ ஏன் மனசால் நினச்சிக்கோ. கண்டிப்பாக போகும். இதில் டவுட்டு வச்சுக்காத. டவுட்டே வேண்டாம். கண்டிப்பாக போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் சாப்பாடு போகிறதுங்கிறத மனசு பூர்த்தியாக நீ ஃபீல் பண்ணி சொல்லு. கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிஷாம் கோ பிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இதை சொல்லி அடுத்தது வராக அவதாரத்துக்கு போகலாம். ஜெய் குருதேவ்.